சொன்ன மாதிரி எனக்கு மாட்டிக்கு செய்ய சல்சனம் சிகிரி சிகிரி சோசனம். பட் என் குளிக்க முடியுமா இல்லையான்னு தெரியாது. குளியல் முடித்து விட்டது. என் சப்ஸ்கிரைபரு தெரிஞ்ச பையன் நானும் ஜாயின் ஆகிறேன்னு சொன்னான். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு. எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. இங்கே தான் நாங்கள் இப்போ இப்போது சாலக்குடி ரிவருக்கு வந்திருக்கோம். அங்கே ஒரு பாலம் இருக்கான். அங்கே தான் பாருங்கள், இது தான் அந்த பிளேஸு. மக்களே இங்கே வந்தீங்கன்னா 5:45 வரைக்கும் தான் டைமு. அப்படின்னா 6 மணி ரிட்டன் வர்றதுக்கு, நாங்கள் போயிட்டு வர்றதுக்கு ரிட்டன் வர்றதுக்கு 6 மணிக்குள்ளே நாங்கள் வரணும். இல்லைன்னா க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இது பார்க்கிங் டிக்கெட். ஸோ கேஷ் மட்டும்தானா, கார்டு இல்லையா. அதனால் சரி மக்களே கொடுத்துட்டாங்க. சரி நாங்கள் போகிறோன்ட்டு வேணும்னு கேமரா எடுத்து நான் இல்லையா அங்கே வெறும் இதுன்னு உடனே இருங்கன்ட்டு வேறவங்க நம்பர் கொடுத்து ஜிபே பண்ண வச்சுட்டு இப்போ கொடுத்தாங்க டிக்கெட்டு. இப்போது நாங்கள் எனக்கு என்ன ஆச்சு, நான் பாருங்கள் மக்களை, இந்த இடத்துக்கு வரீங்கன்னா முன்னாடியே ரைட்லேயே பெருசாக இது இருக்குது, என்ன பார்க்கிங் இருக்குது. நாங்கள் பார்க்கிங் போட்டாச்சு சரியா, அந்த இடத்துல போடாதீங்க. இவங்களுக்கே பார்க்கிங் இருக்குது, உள்ளே வரைக்கும் வண்டி வருது பாருங்கள், உள்ளே வரைக்கும் வண்டி வருது. நான் என்ன பண்ணிட்டேன், உள்ளே இல்லைன்னு நினச்சினே நான் அங்கேயே போட்டேன் சரிங்களா. ஸோ அந்த தவறு பண்ணாதீங்க. இங்கே வரும் 25 ருபீஸ், அங்கே 30 ருபீஸு. ஆனால் இங்கே என்னென்னா உள்ளே வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம், உள்ளே வரைக்கும் ஃபுல்லாக கீழே வரைக்கும் எடுத்துகிட்டு போகலாம் சரிங்களா. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. வாங்க ஃபன் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எனக்கு தெரியாது, ஆனால் குளிக்கலாம் தான் வந்திருக்கோம். ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். என்ன கதைன்னு தெரியல. ஆனால் செம்ம வெயில், காஞ்சி கருவாடாக இருக்கும் 2 பேரும். அதனால் குளிச்சே ஆகணும். ஏன்னா 2 நாளாக நாங்கள் வெறும் ஆற்று தண்ணிலேயே நல்லா சூப்பராக குளிச்சிருக்கோம் சரிங்களா. இன்றைக்கு அதே இருந்தால் ஓகே, சோப்பு கீப்பெல்லாம் போட்டு குளிக்கணும். இப்போ இங்கே என்னென்னா மக்களே, ஹேங்கிங் பிரிட்ஜினோட இடம் இருக்குது, அந்த இடத்துக்கு போகலாம். ஹேங்கிங் பிரிட்ஜை பார்த்துட்டு அப்படியே அந்த இது இப்போ ஒரு இது போச்சுல ரிவரோட இதில் தான் நாங்கள் இப்போ குளிக்க போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, போய் பார்த்தா தான் தெரியும். ஆமாம் ஓகே. ஹேங்கிங் பிரிட்ஜ் மேலே ஓகே. எஸ் பாருங்கள், இப்படி வந்தீங்கன்னா இந்த ரூட்டில் வந்தீங்கன்னா இங்கே மேலே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் போனீங்கன்னா ஹேங்கிங் பிரிட்ஜு கீழே இறங்கி போய் குளிச்சுட்டு மேலே போகணும். ஆனால் 5:45 கரெக்டாக 5:45 6 o'clockன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 5:45க்கு நாங்கள் கீழே வந்துட்டோன்னா மேலே எக்ஸிட் ஆகிட்டோன்னா பிரச்சனை இல்லை. அப்புறமா நான் க்ளோஸ் பண்ணிவிடுவேன் சொல்கிறாங்க, தெரியல. குளிக்கிற டிக்கெட் ஓகே தேங்க்யூ. குளிக்க இடம் அங்கே போய் ஓகே மக்களே பாருங்கள் வந்துட்டேன். சரி இந்த பிரிட்ஜ் சூப்பராக இருக்குது. பிரிட்ஜு அந்த பறவை பாருங்க, நாங்கள் குளிக்கலான்ற ஒரு யோசனைலாம் வந்திருக்கேன். பட் என் குளிக்க முடியுமா இல்லையான்னு தெரியாது. குளிக்க முடியுமா இல்லையான்னு தெரியாது. அப்படியே பார்க்கலாம். இறங்கிட்டோம், ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாச்சு. என்னென்ன கதைன்னு தெரியல. பாருங்கள் ஒரு சினிமேட்டிக்காக பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுறதுனா பார்க்கலாம், அவ்வளோதான். நீங்கள் வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோ அழகாக இருக்குது, நேரம் போகிறது தெரியாது. அதனால் நாங்கள் என்ன யோசிக்கிறோன்னா, போய் குளித்த உடனே நாங்கள் கிளம்பிடணும். ஏன்னா நம்ம மனசு நம்ம கையிலே இல்லை. ஏன்னா அங்கேயே இருந்தோன்னா முடியாது. ஏன்னா நாங்கள் மறுபடியும் இங்கேருந்து அங்கே போய் கேம்பிங் பண்ணணும். கேம்பிங்க்கு போய் இடத்த பார்க்கணும். இடத்த பார்த்து அங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு தான் நெக்ஸ்ட்டு வேலை. ஸோ ஏன்டா குச்சி வர எப்படி போகிறது?
அந்த ஒரு பிரிட்ஜுக்கு தான் அவ்வளோ இதா ஓகே. சேம் இதே மாதிரி பிரிட்ஜு நாங்கள் மடிக்கேரியில் ஒன்று இருக்குது. மடிக்கேரி தான் கர்நாடகா மடிக்கேரியில் இருக்குது. மடிக்கேரி நீ பெங்களூரில் இருந்தாலும் அங்கேருந்து கூர்கில் தான். ஏன்னா தெரியுமா மக்களை, நீங்கள் ஒரு நாள் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறீங்க இந்த மாதிரினா கூகுள் மேப்பை போட்டு எங்கே போகிறது எப்படி போகிறதுன்னு பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் என்ன பண்ணோம், என்ட்ரி ஆன உடனே மேப்பில் பார்த்துட்டோம் எங்கே போகணும் எப்படின்னு. அதை பார்த்துட்டு தான் அதுக்கு முன்னாடி நான் டென்ட்டு புக் பண்ணிட்டேன். இல்லை அதுக்கு முன்னாடியே போய் ஸ்டே புக் பண்ணிட்டேன். வரும்போதே புக் பண்ணிவிட்டு மெயினாக டென்ட்டு தான். நாங்கள் என்ன பண்ணுவோம், கார் அங்கேயே பார்க்கிங் பண்ணிட்டு காரில் இருந்து தான் வெளியே வந்து தான் நாங்கள் பண்ணுவோம். ஸோ அங்கேயே குக் பண்ணிட்டு தானே சாப்பிட்றது. ஸோ எப்படி பிளான் பண்ணோம், இப்போ மெயினாக குளிக்கணும், தண்ணியாக பார்க்கணும், தண்ணியில் உடம்பு தனியாக வைக்கணும், அதுதான் மெயின் திங்கு. அது அப்படியே ஸோ அங்கே போய் அங்கே புக் பண்ணிவிட்டு தான் நான் இங்கே வர்றதா இல்லையான்னு பிளான் பண்ணேன். இப்போ அங்கே புக் பண்ண உடனே எனக்கு ஐடியா வந்துச்சு, சரி இங்கே பக்கத்தில் என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு இந்த பாலம் இருந்துச்சு. நமக்கு எனக்கு ஃபஸ்ட்டு டைம் இது தெரியவே தெரியாது இங்கே பாலம் இருக்கிறது. கூகுளில் தான் பார்த்தேன். கூகுளில் பார்த்து சரி ஓகே நல்லா இருக்காமேன்னு தான் வந்தது. ஸோ இங்கே தண்ணி ஃபுல்லாக கம்மியாக தான் இருக்குது. நான் யோசித்தேன் ஜஸ்ட்டு ஸ்கிப்பு போயிருப்பேன் தண்ணி உள்ள, பிகாஸ் ஆஃப் ஷூ. நான் போட்டிருக்கேன் மொக்க ஷூவை மாற்றணும் இல்லை, ஷூ இருக்குது, நான் போடலை, அப்படியே வந்துட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா ஆமாம் நான் சோலோ தான் ட்ராவல் பண்ணுவேன். இந்த வாட்டி சோலோ தான் போயிட்டுருந்தேன். யோகான்னு என் சப்ஸ்கிரைபரு தெரிஞ்ச பையன், நானும் ஜாயின் ஆகிறேன்னு சொன்னான். ஸோ அவனையும் கூட்டிகிட்டு கிளம்பியாச்சு, இங்கே வரைக்கும் வந்திருக்கேன். சரிங்களா? உங்களுக்கு இந்த மாதிரி வரணுன்னா நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம். மெயினாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் போடுங்க. அப்படியே வரணுன்னா நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஸோ வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரொம்ப பேரெலாம் இல்லை, சூஸ் பண்ணிட்டு தான் போகிறது. பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இது நல்லா இருக்கே, அதான் ஓகேவா? ஆமாம், நல்ல தண்ணி தானே. அங்கேருந்து வருது, வந்து ஒழுங்கி போகிறது எல்லாம். இங்கேருந்து போகாதீங்கன்னு போட்டிருக்காங்க, இங்கே பாருங்கள். ஆமாம், இங்கே வரைக்கும் போங்க, அது நெக்ஸ்ட் போகாதீங்கன்னு போட்டிருக்காங்க. அப்படிலாம் அங்கே போய் குளிக்கலாம். பார்க்கலாம். ஓகே கைஸ், நாங்கள் குளிக்க போகிறோம். ஆழமே இல்லை. ஓகேடா, ஆழம் இல்லை, நாங்கள் குளிக்க போகிறோம், அவ்வளோதான். சரி, இது வைக்கிறது ஷூ வச்சுட்டு ஷூ உள்ளே வச்சு குளிக்க ரெடி. நான் ரெடி தான், வர்றவா அண்ணன், நான் குளிக்க வர்றவா. காய்ஸ் வாங்க, நீங்களும் வந்து இந்த இடத்துல என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலி மழை வந்துச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாக ரொம்பிடும், அப்போ குளிக்க முடியாது. இப்போ தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் குளிக்கலாம். பாருங்கள் பின்னாடி அங்கே ஒரு பிரிட்ஜு, அந்த பிரிட்ஜை தான் நாங்கள் தாண்டி வந்தேன். இப்போ அந்த பிரிட்ஜில் இருந்து தான் நாங்கள் வந்து இப்படி வந்து குளிச்சிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வரணுன்னா இந்த இடத்துக்கு வாங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணலாம், காமாக வாங்க. மெயினாக நான் மறுபடியும் சொல்கிறது, என்னோடய ஒரே ஒரு திங்கு, சோலோவாக வாங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஓகேவா? அப்போது மன நிம்மதியோடு ஃபுல்லாக க்ளீனாக போவீங்க, அவ்வளோதான். ஓகே, மீன் ஆக்சுவலி நிஜமாக சொல்கிறேன், மீன் காலுக்கு மசாஜ் கொடுக்குது, ஃபிஷ் மசாஜ் பண்ணுது எனக்கு. நான் அப்படியே உட்காண்ட்ருக்கேன் ஜாலியாக. ஓகே, யோகா டெய்லி யோகா பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நானும். சாசனம், சுகவாசனம், சல்சனம், சிகிரி சோசனம், என்னென்னமோ பண்ணுற மக்களே. கால் இப்படி வச்சு கை அது உள்ளே இருந்து விட்டு வருது. இப்போ விவேக் பண்ணுவான்னு தெரியுமா? ஐயோ அந்த மாதிரி எனக்கு மாட்டிக்கு செய்யோ என்னம்மா பண்ணுறான், என் காலை வேலை தூக்குறான், கையை கீழே அதிர்ச்சி கொடுக்குது. சரி போகலாமா? ஓகே கைஸ், இன்றைக்கி குளியல் முடித்து விட்டது.
டே 3 குளியல். நேற்று டே 1 டே 2 முடிஞ்சிடுச்சு. டே 3 குளியல், அதுவும் லேக்காக தான். இன்றைக்கி நான் டிசைட் பண்ணிக்கிறது என்னன்னா, எங்கேயும் இல்லை, வெளியே தான் குளிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி வெளியே தான் குளிக்க போகிறோம். அதுதான் இன்றைக்கி பண்ணியிருக்கோம். கிடந்துச்சு. இப்போ சூப்பர் நினைக்கிறேன். ஓகே, அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் பேசுகிறேன் உங்க கூட. காலில் இருந்து சுற்றி இடத்த தேடி லாஸ்ட்டில் சாலக்குடியில் வந்து இந்த அழகான ஒரு இடத்துல சூப்பராக ஹாட் பாத். ஆக்சுவலி சொல்லணுன்னா நான் செம்ம சில்லுன்னு இருக்குன்னு நினச்சேன். ஆனால் ஒரு சைடில் சூடாக இருக்குது. பிகாஸ் பாறை ரொம்ப சூடாக இருக்குது. பாருங்கள், பாறை ரொம்ப சூடாக இருக்குது வெயிலுக்கு. அதனால் ஒரு சைடில் கோல்டாக இருக்குது, இன்னொரு சைடு ஹாட்டாக இருக்குது. அதனாலேயே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ஹாட் வாட்டரில் கொஞ்சம் நேரம், கோல்டு வாட்டரில் கொஞ்சம் நேரம். இந்த மாதிரி பாத்து டப்பு கிடைக்குமா? அந்த மாதிரி ஒரு பாத்து டப்பில் பாத்து டப்பு எப்படி சொல்கிறது, செம்மையாக ஒரு பெரிய பாத்து டப்பில், நேச்சரில் பாத்து டப்பில் குளிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இந்த இடத்துக்கு வரணுன்னா கரெக்டாக காலைல 9:30 ஈவினிங் 5:45 ஈவினிங் 5:45 வரைக்கும் தான். ஸோ அந்த டைமுக்குள்ளேயே வாங்க, அப்போ தான் நீங்கள் இது பண்ணலாம். ஏன்னா 5:45க்கு அவங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதனால் நீங்களும் வாங்க, ஃபேமிலியோட வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். என்ஜாய் யுவர் ஹாலிடேஸ் வித் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ். இந்த ஹாலிடேயை உங்கள் பசங்கள்லாம் எக்ஸாம் எல்லாம் எழுதிட்டு வந்திருப்பாங்க, ரொம்ப கோவமாக இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப கோவமாக இருப்பீங்க, கரெக்டாக எழுதலை, அது இது இல்லைன்னு. ஸோ அதெல்லாம் பசங்களுக்கு திணிக்காமல் பசங்க என்ஜாய் பண்ணிட்டோம். அதனால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து என்ஜாய் பண்ண வைங்க, அவ்வளோதான் சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் குளித்து முடிச்சாச்சு. இப்போ இங்கேருந்து நான் ஃபோன் பண்ணி 10 ஸ்டேக்கு சொல்லியிருக்கேன். அங்கே போய் செக்இன் பண்ணணும். செக்இன்னா போய் கேட்கணும் எப்படி என்னன்னு. அங்கே போயிட்டு என்னன்னு சொல்கிறேன். அங்கே போய் இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரிங்களா? சைடில் செடி இருக்குது, பார்த்து. இதுதான் பிளேஸ் பாருங்கள். இங்கேருந்து உள்ளே போகணும். ஆமாம், போட்டிருக்காங்க இங்கே. வா, சூப்பராக இருக்குல்ல? இருக்கா? ஓகே, எல்லாமே ரெடியாக இருக்குது. மக்களே பாருங்கள், எல்லாமே பக்காவாக ரெடியாக இருக்குது. இங்கே தான் நாங்கள் இப்போ